வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ்லாம் உடனடியாக வரும். இப்போது இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55 இல்லைனா ஒரு 56 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அப்படியே வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள், ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 செகண்ட் கிட்ட வந்து அது கம்ப்ளீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக வந்து ஒரு 4 செகண்ட் கிட்ட கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ முடிகிற இடத்துல லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டு அதே மாதிரி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரேம் நீங்கள் ஃபோட்டோ தெரியுற மாதிரி கூட உங்களோட ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜ் வந்து ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே அதே மாதிரி தான் சேம் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஒரு 12 செகண்ட் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா இமேஜை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்போ 12 செகண்டுக்கு தான் டெம்ப்ளேட் இருக்குது அப்படின்னா அதை டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து எங்கே முடியுதோ அங்கே வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பட் எந்த இடத்துல டெம்ப்ளேட் முடிஞ்சோ அந்த இடத்துல செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே உங்களுக்கு டெம்ப்ளேட் தேவை அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்டுக்கும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றுமே அதே மாதிரி கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா 20 செகண்ட் மேக் பண்ணுறதுனால நான் 20 செகண்ட்ஸ்க்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணாலும் அத்தனை செகண்ட்ஸுக்கு ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.